BJP's Prime Ministerial candidate Narendra Modi is addressing a rally in Chennai. Let's listen into what he's saying. நம்முடைய ராணுவத்திலே எவ்வளவு இந்துக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அந்த எண்ணிக்கை சொல்லு என்று கேட்டார்கள். அப்பொழுது நம்முடைய ராணுவம் சொன்னது, நாங்கள் பாரத தாயின் குழந்தைகள், இந்த எங்கள் ராணுவத்திற்குள் மதவாத எண்ணம் புகுவதை, அந்த பாவத்தை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ராணுவத்திலே இந்த பாவச் செயலை செய்கின்ற இந்த அரசாங்கம் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறது? इतना ही नहीं भाइयों बहनों, डिफेंस मिनिस्ट्री और सेना के बीच में भी तनाव चलता रहता है. डिफेंस मिनिस्टर पार्लियामेंट में एक बयान दे और सेना के अधिकारी पार्लियामेंट के बाहर दूसरा प्रेस स्टेटमेंट जारी करे, ऐसी स्थिति हिंदुस्तान ने पहली बार देखी है. அதே போல பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் ராணுவத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு. ராணுவ அமைச்சர் பாராளுமன்றத்திலே ஒரு அறிக்கை கொடுப்பார், ஆனால் ராணுவ அதிகாரிகள் வெளியிலே மற்றொரு அறிக்கை கொடுப்பார். இந்த மாதிரி சூழ்நிலை இந்த நாட்டிலே இதற்கு முன்பாக எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. भाइयों बहनों, मैं ये विषय आपको विस्तार से इसलिए बताया कि दिल्ली में बैठी हुई सरकार की सोच, उसके कार्यकलाप, उनका वर्क कल्चर, उनके राजनीतिक तौर तरीकों ने हिंदुस्तान को बिखराव के कगार पर लाकर के खड़ा रखा है. और अगर हमारे देश को बचाना है तो सबसे पहले इन लोगों की विदाई करना जरूरी है. இந்த அரசாங்கம், இதனுடைய சிந்தனை, செயல்படும் முறை, இது அனைத்தும் இந்த நாட்டை மிகப்பெரிய பிரச்சனையிலே இட்டு செல்ல வேண்டும் என்கின்ற முறையிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இவர்களுக்கு உடனடியாக விடை கொடுத்தாக வேண்டும். भाइयों बहनों, इतने बड़े देश को अगर आगे बढ़ाना है तो दिल्ली में बैठी हुई सरकार का रुतबा कोऑपरेशन का होना चाहिए, उसका वर्क कल्चर कोऑपरेशन का होना चाहिए. कन्फ्रंट्रेशन के द्वारा इतने बड़े देश को नहीं चलाया जा सकता है. இவ்வளவு பெரிய நாட்டை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டுமானால் மோதல்கள், முரண்பாடுகளிலிருந்து மாற்றம் கொண்டு வந்து ஒத்துழைப்பின் மூலமாக மாத்திரமே இந்த தேசத்தை நம்மால் வழிநடத்த முடியும். यूपीए सरकार के कारण आज देश की स्थिति ऐसी गंभीर बनी है कि सेंटर वर्सेस स्टेट का झगड़ा चल रहा है, स्टेट वर्सेस स्टेट का झगड़ा चल रहा है. एक राज्य दूसरे राज्य के साथ लड़ रहा है. कभी पानी के मुद्दे पर झगड़े हो रहे हैं, कभी जमीन के मुद्दे पर झगड़े हो रहे हैं, अरे कभी बसों के आवरण जावरण पर झगड़े हो रहे हैं. लेकिन दिल्ली की सरकार इन समस्याओं के समाधान के लिए जरा भी संवेदनशील नहीं है. அதே போல இன்று இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக மத்திய அரசிற்கும் மாநிலத்திற்கும் இடையே மோதல், மாநிலங்களுக்கும் மற்றொரு மாநிலத்திற்கும் இடையிலே மோதல், தண்ணீருக்காக, நிலத்திற்காக, இவர் போய் வருகின்றதற்காக இம்மாதிரியான மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி மோதல்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் அதற்கு தீர்வு காண்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை அவர்கள் எடுக்கவில்லை. कभी किसी ने पार्टी वर्सेस गवर्नमेंट, हिंदुस्तान के इतिहास में नहीं होता, पहली बार हो रहा है कि सरकार एक निर्णय करे और पार्टी के नेता आकर के उस निर्णय को तोड़फोड़ कर दे. पार्टी वर्सेस गवर्नमेंट का चित्र पैदा हुआ है. அதே போல கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே கூட மோதல்கள் இதுவரை இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை பாருங்கள், அரசு ஒரு முடிவெடுக்கிறது, அதை கட்சியிலே இருப்பவர் அந்த முடிவை நிராகரிக்க சொல்லுகிறார். இம்மாதிரியான சூழ்நிலை இதற்கு முன்பாக ஒருபோதும் இருந்தது கிடையாது. प्लानिंग कमीशन और कैबिनेट के बीच में तनाव रहता है, झगड़े रहते हैं. प्लानिंग कमीशन एक बात लिख करके भेजता है, कैबिनेट उसको ठुकरा देती है. प्लानिंग कमीशन के चेयरमैन प्रधानमंत्री हैं, उसके बावजूद भी उसी प्रधानमंत्री की कैबिनेट प्लानिंग कमीशन की बातों को ठुकरा रहा है. அதே போல திட்ட கமிஷனுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள், மோதல்கள். திட்ட கமிஷனுக்கு தலைவர் யாரு? பிரதம மந்திரி. ஆனால் அந்த திட்ட கமிஷனின் பரிந்துரையை मंत्री सभा कुழு निराகரிக்கிறது. सरकार और सुप्रीम कोर्ट के झगड़े रोज की घटनाएं बन रही हैं. सरकार और सुप्रीम कोर्ट के बीच आए दिन झगड़े हो रहे हैं.
அதே போல அரசாங்கத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் தினந்தோறும் முரண்பாடும் மோதல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. डिफेंस मिनिस्टर और आर्मी के बीच झगड़े चल रहे हैं, डिफेंस मिनिस्ट्री और आर्मी के बीच झगड़े चल रहे हैं. அதே போல பாதுகாப்பு அமைச்சகம் ராணுவத்திற்கிடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. और कांग्रेस के एक नेता कैबिनेट निर्णय करे, वो नेता प्रेस कॉन्फ्रेंस करे, कागज को फाड़ दें और पूरी कैबिनेट के निर्णयों को ठुकरा देने का काम करे. ऐसा वर्क कल्चर कभी हिंदुस्तान ने देखा नहीं है भाइयों बहनों. அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கிறது, ஆனால் ஆளும் கட்சியினுடைய ஒரு தலைவர் பத்திரிகையாளர் கூட்டத்தில் இருந்து அந்த முடிவை கிழித்து தூக்கி எறிகிறார். இம்மாதிரியாக எங்காவது இந்த தேசத்தில் இதற்கு முன்பாக நடந்திருக்கிறதா? भाइयों बहनों, भारत जैसा देश संघीय ढांचे की ताकत पर चलता है, उसके फेडरल स्ट्रक्चर पे चल रहा है. लेटर एंड स्पिरिट में हमारे फेडरल स्ट्रक्चर की इज्जत होना जरूरी है. आज दिल्ली में बैठे हुए लोग राज्यों को सूबा मानने लग गए हैं, राज्यों की इज्जत नहीं करते हैं, राज्यों को अपमानित करते हैं. अरे किसी भी दल की क्यों न सरकार हो, अटल बिहारी वाजपेयी ने हिंदुस्तान के सभी राजनीतिक दल की सरकारों को गले लगाया था, समान रूप से उनका सम्मान दिया था, समान रूप से आगे बढ़ाने का अवसर दिया था. लेकिन ये यूपीए की सरकार राज्यों को नीचा दिखाने में, राज्यों में तनाव पैदा करने में, राज्यों के विकास की रुकावट डालने में आज यूपीए की सरकार पूरे फेडरल स्ट्रक्चर को तबाह कर रही है. அதே போல இந்த நாடு சமஷ்டி ஆட்சி முறையை நாம் வைத்திருக்கிறோம், கூட்டாட்சி முறை. மாநில அரசுகள் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள், மாநிலங்களை மதிப்பதில்லை. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது மாநிலங்களோடு ஒத்துழைப்பு, தோளோடு தோள் தழுவி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் மாநில அரசுகளுக்கு ஆதரவு கொடுத்து மரியாதையோடு நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் அது எந்த கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் மாநில அரசின் வளர்ச்சிக்கு விரோதமாக இவர்கள் நம்முடைய கூட்டாட்சி முறைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். और इस विकृति का परिणाम यहां तक पहुंचा है कि तमिलनाडु में किसी गांव में पीने का पानी पहुंचाने के लिए पाइपलाइन डालनी हो, बीच में से रेलवे आती हो, तो 10-10 साल तक रेलवे पाइप डालने के लिए परमिशन दे देती है. वो गांव पानी के बिना तरसता रहता है. तमिलनाडु हिंदुस्तान का, वो किसान हिंदुस्तान का, वो तरसता हुआ किसान हिंदुस्तान का, रेलवे हिंदुस्तान की, सरकार हिंदुस्तान की, उसके बावजूद भी परमिशन लेने में परेशानी हो, ऐसी कैसी सरकार चल रही है. இது எந்த அளவிற்கு போய் முடிந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக நாம் குழாய் போட வேண்டும். ஆனால் அந்த குழாய் ரயில்வே லைனை தாண்டி போக வேண்டி இருக்கிறது. அதர் மத்திய அரசாங்கத்தினுடைய இலாக்கா ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு தண்ணீர் போகாமல் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற விவசாயிகள் நீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த விவசாயிகள் இந்தியர்கள், அந்த கிராமம் இந்தியாவில் இருக்கு, இங்க தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு, ரயில்வே இலாக்கா இந்தியாவில் இருக்கு, இந்த அரசாங்கம் இந்தியாவோடது. ஆனால் இம்மாதிரியான பிரச்சனை இவர்கள் நம்முடைய விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் திண்டாடுகிறார்கள். लेकिन जो कांग्रेस पार्टी सरकार चलाने में फेडरल स्पिरिट को नकारती है, वो ही दिल्ली की सरकार भ्रष्टाचार करने में फेडरल स्ट्रक्चर की बड़ी इज्जत करती है. उनके छोटे छोटे राज्यों के जो दल है उनको अनाप शनाप लूट करने के लिए मौका देती है, क्योंकि उनको सरकार बचानी होती है. और आपके तमिलनाडु में तो इसके बेनिफिशियरी बहुत बड़े बड़े बैठे हुए हैं. மத்தியில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் கூட்டாட்சி முறையை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆனால் ஊழல் செய்வதிலே இவர்கள் இந்த கூட்டாட்சி முறையை ரொம்பவே மரியாதை கொடுக்கிறாங்க. மாநிலங்களில் இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள்
அவர்களோடு இவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு ஊழல் செய்வதிலே இவர்கள் எப்படி அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பது இந்த ஊழலின் மூலமாக பலன் அடைந்தவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நான் சொல்லாமலே அது தெரியும். आज कांग्रेस के एक नेता गुजरात में गए थे, बिना सिर पैर की बातें करके आए हैं, झूठी जानकारियों के आधार पर आज वो गुजरात में जाकर के गुजरात को बदनाम करने का उन्होंने प्रयास किया है और यहां तक कह दिया, एक ऐसे शब्द का प्रयोग किया गया तो आम तौर पर हिंदी भाषा में गाली देने के लिए प्रयोग में आता है और उन्होंने गुजरात की जनता को उल्लू कह दिया, उल्लू। क्या देश के नेता ऐसी भाषा बोलते हैं? जिस जनता को आपने उल्लू कहा है, मेहरबान, आपकी पार्टी को 25 साल से उस जनता ने स्वीकार नहीं किया है। गुजरात की धरती पर कौन जनता को उल्लू बनाता है वो जनता बराबर जानती है। और ये भी मान लीजिए, आपने जिस शब्द का प्रयोग किया है आप समझ के रहिए, अब हिंदुस्तान की जनता को 60 साल तक आपने ऐसा बनाया, अब हिंदुस्तान की जनता आपकी उस भाषा को भी, आपके इस अहंकार को स्वीकार नहीं करने वाली है। இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் குஜராத்துக்கு போயிருக்காரு. அங்கு குஜராத்திலே அந்த மாநிலத்தை அவமானப்படுத்துகின்ற விதத்திலே பேசியிருக்கிறார். தலகால் புரியாத வார்த்தைகள். ஹிந்தியிலே சாதாரணமாக ஒருவரை வசைபாடுவதற்கு உபயோகப்படுத்துகின்ற கெட்ட வார்த்தையை அவர் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஏமாளி, முட்டாள் என்பதை கிட்டத்தட்ட குறிக்கின்ற அந்த முட்டாள், ஏமாளி, முட்டாள் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற உள்ளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நான் இவருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், யாரை நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள்? 25 ஆண்டுகளாக குஜராத்திலே உங்கள் கட்சியை அனுமதிப்பதற்கு தயாராக இல்லாத குஜராத் மக்களிடம் போய் அவர்கள் யார் ஏமாற்றுக்காரர்கள் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாரத தேசத்திலும் உங்களுக்கு அதே மாதிரியான சூழ்நிலை ஏற்படும், உங்களுக்கு அப்படிப்பட்ட பாடத்தை அவர்கள் புகட்டுவார்கள் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். कांग्रेस पार्टी की 3 पीढ़ी में पूरी ताकत से गुजरात में झूठ फैलाने की कोशिश की, 3 पीढ़ी ने, लेकिन गुजरात की जनता के गले आपका झूठ नहीं उतरा है। गुजरात की जनता ने आपको स्वीकार नहीं किया है। आगे भी गुजरात की तरह हिंदुस्तान की जनता भी आपके झूठ को कभी स्वीकार नहीं करेगी। நீங்கள் 3 விதமாக குஜராத்திற்குள் போய் அந்த மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள். ஆனால் குஜராத் மக்கள் உங்களால் அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரத தேசத்து மக்களும் இனிமேல் நீங்கள் அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதை நிரூபித்து காட்டுவார்கள். भाइयों बहनों, दिल्ली की सरकार में एक रिकाउंटिंग मिनिस्टर है। वो चुनाव हार गए थे लेकिन रिकाउंटिंग में जीत गए और आपके तमिलनाडु से ही गए, हमारा क्षेत्र। और वो अपने आप को वो ऐसा मानते हैं कि जब परमात्मा बुद्धि बांट रहा था तो कतार में सबसे पहले वही खड़े थे। மத்திய அரசாங்கத்தில் ஒருவர் மறு வாக்கு எண்ணிக்கை மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தேர்தலில் தோத்து போனாரு, ஆனா மறு வாக்கு எண்ணிக்கையில ஜெயிச்சு விட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவன் புத்தியை கொடுக்கும் பொழுது அவர் தான் முதல்ல நின்று புத்தியை வாங்கின்றது மாதிரியா நினைக்கிறாரு. ये रिकाउंटिंग मिनिस्टर, इनका अहंकार अब छत पे चढ़ करके बोल रहा है। आए दिन
मेरे लिए अभद्र भाषा का प्रयोग करते हैं, हल्की बातें बताते हैं। मैं ज्यादातर मौन रहता हूं, क्योंकि मुझे मालूम है कीचड़ जितना फेंकोगे कमल उतना ही ज्यादा खिलने वाला है। இவர் அகங்காரத்தின் உச்சக்கட்டத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை பற்றி பலவாறாக மிகவும் மோசமான வார்த்தைகளிலே அவர் பேசுகிறார். ஆனால் பெருவாரியாக நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம், எவ்வளவு தூரம் சகதி மேல வருதோ அதை விட இன்னும் உயரமா தாமரை வரும். அதனால நான் மௌனமா இருக்கேன். ये रिकाउंटिंग मिनिस्टर ने अभी कहा कि मोदी's knowledge of economics can be written behind a postage stamp. ऐसा उन्होंने कहा है कि मोदी का आर्थिक विषयों का ज्ञान इतना छोटा है कि पोस्टल स्टैम्प पर लिख दें उससे ज्यादा नहीं है. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னு சொன்னா, பொருளாதாரம் பற்றிய மோடி அவர்களுடைய அறிவு ஒரு சின்ன போஸ்டல் ஸ்டாம்புக்கு பின்னாடி எழுதிப்படலாம், அது அவ்வளவு கம்மியா இருக்கு அவருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்கார். भाइयों बहनों, कांग्रेस गवर्नमेंट is headed by an eminent economist in the prime minister. நண்பர்களே, காங்கிரஸ் அரசாங்கமானது ஒரு பிரபல பொருளாதார நிபுணர் பிரதமரா இருந்து வழிநடத்துறார். The finance minister also considers himself an equally efficient economist. நிதி அமைச்சரும் கூட அதே மாதிரி சமமான தான் பொருளாதார நிபுணர்னு அவர் நினைச்சுக்கிறார். He thinks that there is no one more intelligent than him. அவர் என்ன நினைக்கிறார்னா, அவரை விட புத்திசாலி வேற யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். Only if you put a postal stamp, a letter is delivered. போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் கடிதமானது போய் சேரும். I have proved myself with my delivery. நான் என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறேன். But you have proved as a top economist. நீங்கள் மிக பெரிய பொருளாதார நிபுணர் நினைச்சிட்டு இருக்கீங்க. Let me compare 3-4 indicators. நான் 3-4 விஷயங்களை இது தொடர்பாக ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். हो जाए मुकाबला. आप बहुत बड़ी बड़ी यूनिवर्सिटी में पढ़ करके आए हो, बहुत बड़े इकोनॉमिस्ट हो, प्रधानमंत्री भी बहुत बड़े अर्थशास्त्री, वित्त मंत्री भी बहुत अर्थशास्त्री दुनिया के देशों में पढ़े हुए हैं. मैं तो एक गरीब परिवार से आया हूं, गांव की छोटी सी स्कूल में पढ़ा लिखा हूं. हो जाए मुकाबला. சவாலை ஏற்றுக்குவாங்கிறாரு. நாம் போட்டு பார்க்கலாம். இந்த நாட்டினுடைய பிரதமரும் பெரிய பொருளாதார நிபுணர், இந்த நிதி அமைச்சர் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்து வந்தவர், வெளிநாடுகளுக்கு போனவர்கள். ஆனால் நான் சாதாரண ஏழை குடும்பத்திலே வந்து சாதாரண பள்ளிக்கூடத்திலே படித்து வந்தவன். வரட்டும், மோதி பார்க்கலாம். भाइयों बहनों, ये मुकाबला दो व्यक्तियों का नहीं है. वित्त मंत्री जी, रिकाउंटिंग मिनिस्टर, आप हार्वर्ड से आए हैं, हम हार्ड वर्क से आए हैं. இது ஏதோ இரண்டு நபர்களுக்கு இடையிலான மோதல் அல்ல. நிதி அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் நான் கடுமையாக உழைத்து ஹார்டு ஒர்க்கில் இருந்து வந்திருப்பவன். देश का भाग्य हार्वर्ड बदलेगा कि देश का भाग्य हार्ड वर्क बदल सकता है, ये मैं आपको बताना चाहता हूं. நாட்டை உருவாக்குவது ஹார்வர்டா அல்லது இந்த நாட்டிலே மாற்றம் கொண்டு வருவது கடுமையான உழைப்பா என்பதை பார்த்து விடுவோம். भाइयों बहनों, every state, every country tries to achieve high GDP growth rate. When Sri Atal Bihari Vajpayee left in 2004, our nation's GDP was growing at the rate of
8.06%. Today, as per your own estimates, Mr. Recounting Minister, as per your own estimates, GDP growth rate for 2012-2013 is only 4.5%. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாடும் அதன் வளர்ச்சி விகிதத்தை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே 2003-2004 இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8.06%. ஆனால் இந்த ரீகவுண்டிங் மினிஸ்டர் இவர் நிதியமைச்சராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உங்களுடைய மதிப்பீட்டின்படி இந்த 2012-13 ஆண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி 4.6%. Every Indian can see it and feel it. Is this what you have achieved with your knowledge of economics? இதுதான் நீங்கள் உங்களுடைய பொருளாதார மேதாவிலாசத்தை வைத்து சாதித்திருப்பதா? On the other hand, look at what we have achieved in my state of Gujarat.